வணக்கம். இந்தியா, யுஎஸ் இடையிலான இந்த ட்ரேட் வார் அப்படின்றது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது சம்பந்தமான கூடுதல் தரவுகளுடன் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமினுடைய ஹெட் திரு வெங்கட் அவர்கள். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் வெங்கட். நிச்சயமா அபினவ். இந்த தகவல் உண்மை அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் அங்கே நிலவுது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ட்ரம்ப்போட முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன், இவரோட வீடு வாஷிங்டனில் இருக்குது. அவரோட வீடை போய் FBI ரெய்டு பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன இருக்குது, அவர் ஒரு அமெரிக்கரு, அங்கே FBI போய் ரெய்டு பண்ணியிருக்காங்க, இதுக்கும் இந்தியா அமெரிக்கா இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். அடிப்படையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜான் போல்டன் தான் சில நாட்களுக்கு முன்னாடி தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு. என்ன அப்படின்னா, China has not faced any sanction, Russia has not faced any sanction, but India singled out அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். தேவையே இல்லாமல் இந்தியாவை ட்ரம்ப் கவர்மெண்ட் கார்னர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் ஜான் போல்டனோட வீட்டில் FBI ரெய்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. அடிப்படையில் என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, ட்ரம்ப் கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டை ஆர் மோடி கவர்மெண்ட்டை யார் சப்போர்ட் பண்ணாலும் அவங்க குறிவைக்கப்படுவாங்க, தே வில் பி டார்கெட்டட் அப்படிங்கிற மெசேஜை தான் ட்ரம்ப் இப்போது கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் FBIயோட சீஃப் காஷ் பட்டேல், இவர் ஒரு இந்திய வம்சாவளியிலன்னு சொன்னாங்க. இவர் பதவிக்கு வந்தப்போ நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இவருமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸ் பதிவு போட்டிருக்காரு. நோ ஒன் இஸ் அபவ் த லா அப்படின்ட்டுருக்காரு. அதாவது நாங்கள் யார் மேலே வேணாலும் தவறு பண்ணால் நடவடிக்கை எடுப்போம்னு. ஆனால் ஜான் போல்டன் அப்படி என்ன தவறு பண்ணார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த அடிப்படையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்தியா அமெரிக்கா இடையே இருக்கக்கூடிய அந்த ட்ரேடு டென்ஷன் நெக்ஸ்ட் லெவலை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். அதாவது இந்தியாவுக்கு எதிராக இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்கன் கவர்மெண்ட் கேன் டூ எனிதிங் டு டார்கெட் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு அடிப்படையில் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது, $640 பில்லியன் அமெரிக்க டாலர் ஒர்த்து உள்ள வேளாண் டீலை பிரதமர் மோடி மறுத்தனால மோடி கவர்மெண்ட்டை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் டார்கெட் பண்ணுது. இது ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய ஈகோ இஷ்யூவாக போயிடுச்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் தாண்டி ட்ரம்ப்போட கனவு திட்டமான அந்த மாகா, அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின், அதுக்கு பிரதமர் மோடியோட மேக் இன் இண்டியா திட்டம் ஒரு பெரிய தடையாக இருக்குது. ட்ரம்ப் மாகாவை செயல்படுத்தணும்னா பிரதமர் மோடியோட மேக் இன் இண்டியா திட்டம் பெரிய தடையாக இருக்குது. ஸோ அதுக்கு நாம் சில தடைகளை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் கூட ட்ரம்ப் செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமெல்லாம் வருது. இதை தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னா, ட்ரம்ப் தன்னுடைய இந்த செயல்பாடுகளுக்காக, அதாவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனை, இந்தியன் கவர்மெண்ட்டை டார்கெட் பண்ணணுங்கிறதுக்காக பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு கூட அவர் தயங்கலை. ஆக அவர் இதை பிரச்சனையை டீப் ஸ்டேட்டுன்ற லெவலுக்கு ட்ரம்ப் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ இதை தாண்டியும் இந்தியா அமெரிக்கா இடையே ட்ரேடு டென்ஷன் அடுத்த லெவலுக்கு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சில பொருளாதார நிபுணர்கள், அரசியல் வல்லுநர்கள் இவங்கெல்லாம் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் பிரதமர் மோடியோட ரிப்ளை என்னவா இருக்குது அப்படின்னா, அவர் அண்மையில் கூட இந்த சுதந்திர தின உரையில் கூட பேசியிருந்தார். அதாவது ஐ எம் ரெடி டு பே எனி ப்ரைஸ், அதாவது நமக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டால் நான் ஒரு சுவர் மாதிரி நின்று அதை இந்தியர்களை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது தான் அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு. அதனால் இந்த டென்ஷன் அடுத்த லெவலுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. நீங்கள் அளித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி வெங்கட். நேயர்களே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.